தனக்கு பிடிச்ச ஒரு பையனோட போட்டோ எடுத்து அதை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிருக்காங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த காலேஜ்ல ஒர்க் பண்ற ஒருத்தர் பியூனன்ற ஒருத்தர் வந்து இந்த போட்டோவை மேனேஜ்மெண்ட் கிட்ட கொண்டு போய் காமிச்சிருக்காரு. ஒன்ஸ் இது மேனேஜ்மெண்ட் கிட்ட போனதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த பொண்ணை கூப்பிட்டு வார்ன் பண்றன்ற பேர்ல அவங்க அம்மாவையும் அவங்களையும் கூப்பிட்டு அசிங்கப்படுத்திருக்காங்க. அசிங்கப்படுத்த கொஞ்ச நேரத்துல இந்த பொண்ணு அந்த வலியை தாங்க முடியாம, நான் இந்த மாதிரி இனிமேல் இந்த உலகத்துல இருக்க மாட்டேன், அடுத்த ஜென்மத்துல தான் அவங்க கூட வாழணும்னு இருந்துச்சுன்னா நான் வாழ்றேன்னு சொல்லிட்டு பக்கமா மெசேஜ் அனுப்பிட்டு அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியாஸ்ல பேசிட்டு இருந்திருக்காங்க. பட் ஆனா நியூஸ் சேனல்ல இதை பெருசா கவரே பண்ணல. அந்த பொண்ணுக்கு நடந்த அநியாயமா இருக்கட்டும், அந்த பொண்ணுடைய அம்மாக்கு நடந்த விஷயமா இருக்கட்டும், ஒரு பொண்ணு லவ் பண்றா இல்ல ஒரு பையன் லவ் பண்றான் அப்படின்றது ரொம்பவே இப்ப சாதாரணமான விஷயமா ஆயிடுச்சு. அது ஒரு லெவலுக்கு மேல போச்சுன்னா கண்டிப்பா காலேஜ்லயே இருக்கவங்களோ இல்ல ஸ்கூல்ல இருக்கவங்களோ கூப்பிட்டு ஒரு வார்னிங் கொடுக்கறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த வார்னிங் எந்த அளவுக்கு போகுது, எந்த அளவுக்கு அவங்களுடைய அம்மாவையும் சரி அவங்க கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் இல்ல அந்த பொண்ணை காயப்படுத்துது அப்படின்ற ஒரு சில லிமிடேஷன்ஸ் வந்து கண்டிப்பா காலேஜ்ல இருக்கவங்க ஃபாலோ பண்ணணும். வாய்க்கு வந்ததெல்லாம் நம்ம பேசக்கூடாது. அது கூட அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா போட்டோ வெளியில தான் எடுத்திருக்கு, ஜஸ்ட் அப்லோட் பண்ணிருக்குன்றது தான் சொல்றாங்க. சோ இதுக்குள்ள நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்றது மட்டும் எனக்கு கிளியரா தெரிஞ்சிச்சு. இப்ப வரைக்கும் அந்த பொண்ணுக்காக போராடிட்டு இருக்காங்க அங்க இருக்கும் மாணவர்கள். ஏன்னா இன்னைக்கு சோலை ராணிக்கு நடந்தது, நாளைக்கு அங்கல்ல வேற யாராவது இருக்கவங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். நான் இங்க இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இதை பாக்குற ஒரு பொண்ணா இருக்கட்டும் ஒரு பையனா இருக்கட்டும், உங்களோட ஃபேமிலிஸ்லயா இருக்கட்டும், எல்லாருமே காலேஜ் படிக்கிற பசங்க இருப்பாங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க இருப்பாங்க. உங்களால ஒன்னத்தை ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னா உடனே முடிவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிரை மாய்த்து கொள்றது வந்து மிகப்பெரிய தவறான ஒரு எடுத்துக்காட்டும். அதை என்னைக்குமே பண்ணிடாதீங்க. கடைசியா உங்க ஃபேமிலிக்கு நீங்க ஒரே ஒரு ஆளா தான் இருப்பீங்க. இவ்வளவு வருஷம் நீங்க உங்க அம்மாவுக்கு உறுதுணையா இருந்ததா இருக்கும், உங்க ஃபேமிலிக்கு நீங்க உறுதுணையா இருந்தது எல்லாமே வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால நீங்க எடுக்கிற தப்பான முடிவுனால ஒரு பெரிய பிரச்சனையா போய் உங்க ஃபேமிலிக்கு நிற்கும். ஸோ கண்டிப்பா நீங்க உங்களோட இதுல ஸ்ட்ராங்கா இருங்க. நீங்க தப்பு பண்ணல, நீங்க அப்ப ஏன் சூசைட் பண்றீங்க அப்படின்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருங்க. நான் தப்பு பண்ணல, நான் ஏன் சூசைட் பண்ணோம், இது காலேஜ்ல இருந்து ரிமூவ் பண்றாங்களா பண்ணிக்கிறோம், ஸ்கூல்ல இருந்து ரிமூவ் பண்றாங்களா பண்ணிக்கிட்டோம், ஆனா அடுத்ததை நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு தைரியமா இருங்க அப்படின்றத சொல்லியிருக்கேன். சூசைட் என்னைக்குமே ஒரு சொல்யூஷன் இல்லவே இல்லை. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.